நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே. எல்லோரும் நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே. பரம பரிசுத்த தேவனை பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை பரலோக ராஜன் பாடல் பாடி கொண்டாடிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. விடுவாங்க. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. ஓ நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் என்றால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் என்றால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். ஓ நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. ஓ நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கன்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். கன்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியை வந்தாலும் வறட்சிகள் என்றால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சம் பட்டினியை வந்தாலும் வறட்சிகள் என்றால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். ஓஹோ நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. எங்கள் நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதான். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். ஓ நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம்.
மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. எங்கள் நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே என் நம்பிக்கை, நீதானே என் நங்கூரமும் நீதானே. என் நம்பிக்கை நீதானே என் நங்கூரமும். மீண்டுமாக, என் நம்பிக்கை நீதானே என் நங்கூரமும் நீதானே. என் நம்பிக்கை நீதானே என் நங்கூரமும் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. ஓ, நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு இருந்து ஆண்டவராய் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லையானால், ஒருவேளை இன்றைக்கி தான் நான் புதுசாக இங்கே சபைக்கு வந்திருக்கிறேன் யாராவது சொன்னீங்கன்னா, ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே, நீர் என்னுடைய ஆண்டவர், என் பாவத்தெல்லாம் மன்னியும், நீர் என்னை என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த உலகத்தில் வெற்றியான ஒரு பெரிய ஆசீர்வாதமான செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்போ அந்த விருப்பத்தை நாம் எப்படி நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக அந்த வெற்றியும் செழிப்பையும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் நாம் முதலாவது நாம் அதை விரும்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது தான் அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அநேகர் என்ன சொல்கிறாங்க, இந்த செழிப்பு, இந்த மாதிரி ஆசீர்வாதம், வெற்றியெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது, கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் இல்லைன்ற மாதிரி அவர்களுடைய போதனை இருக்குது. நிறையா சபையில் தான் போதிக்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொல்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா, பணம் எனக்கு வேணாம் அப்படின்றது அவங்களுடைய பெரிய விஷயம். அப்படி இருக்குது பாருங்கள். பணம் எனக்கு வேணான்றதே அது ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமான ஒரு காரியம். அப்போ இங்கே யோவான் 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்லுது. எல்லோரும் எடுத்துங்க. 3 யோவான் 2ஆம் வசனம். எல்லாரும் சத்தியவேதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று தேவன் சொல்கிறதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ நாம் ஆண்டவருக்கு எப்படி பிரியமானவர்களானோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி புண்ணியத்தினாலே நாம் தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக, பிள்ளைகளாக இருக்கிறோம். இவர் என் நேசகுமாரன், இவர்கள் பிரியமாக இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசுவை குறித்து அவர் ஞானஸ்தானம் எடுத்த பொழுதும் மறுரூப மலையிலையும் அவரை குறித்து ஒரு பெரிய சத்தம் கேட்கப்பட்டது வானத்திலிருந்து. இவர் என் நேசகுமாரன், இவர்கள் பிரியமாக இருக்கிறேன். அதே மாதிரி பிரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் பிதாவாகி தேவன்
அவருக்கு பிரியமான ஜனங்களாகவே பார்க்கிறார். என்ன சொல்லப்போனால் அவருடைய பிரியமான பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அப்போ நாம் இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். எப்படி இந்த பிரியம் உண்டாயிற்று? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பிரியம் உண்டாயிற்று. நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவன் மகிமையற்று போனோம். நாம் எல்லாரும் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் இன்றைக்கி நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன மாதிரி அந்த அதிகாரத்தையும் அந்த உரிமையையும் அந்தஸ்தையும் பிதாவாகி தேவன் கொடுத்தாரோ அந்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். எப்படி வந்துச்சு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வந்துச்சு. அப்போ இன்றைக்கி ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் நம்முடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, நம்முடைய சரீரத்தில், கையின் பிரயாசங்களில், நீடிய ஆயுள், நீடிய வாழ்வில், குடும்ப வாழ்வில், பிள்ளைகளுடைய வாழ்வில், பாதுகாப்பில், எல்லாவற்றிலையும் நாம் வாழ்ந்து செழித்திருப்பது தான் கர்த்தருடைய சித்தம் என்பதை தெளிவாக நம்ம அறிஞ்சுக்கணும். பணம் மட்டும் செழிப்பு கிடையாது. இந்த நான் சொன்ன எல்லா காரியங்களையும், ஆவி, ஆத்மா, சரீரம், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலையும் நாம் செழித்திருப்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. செழிப்புன்னு சொன்ன உடனே சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பணம் மட்டும்தான் செழிப்புன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. பணத்தை குறித்து வேதம் 120% வேதாகமத்திலே பணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும், ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் 20% கொடுத்துருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்தா ஆகணும் இல்லையா? நீங்கள் உபவாசத்தை பற்றி எங்கோ சில இடங்களில் தான் இருக்கும் உபவாசம் இருக்கு இல்லையா? ஆனால் உபவாசத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டில் இருக்க எல்லா பேரும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எங்கேயா சில இடங்களில் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், பொருளாதார செழிப்புக்கு ஆதியாமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் கடைசி வரைக்கும் பொருளாதார செழிப்பு தான் இருக்குது. 120% வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அதுக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். ஏன் முக்கியத்துவத்தை கொடுக்குறோம்? கர்த்தரே கொடுத்துருக்கும் போது பாருங்கள், நம்ம அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறதுல எந்த தவறும் இல்லவே இல்லை. அப்போ அது மட்டும் இல்லாமல் அநேக ஊழியக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, செழிப்பு என்பது அவங்கள பொறுத்தவரை ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி. அநேகர் என்ன பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே நான் சொல்கிறேன், செழிப்பு என்பது அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இந்த குறிப்பாக பெந்தகோஸ்து சபையில், நம்ம சபை பெந்தகோஸ்து சபை தான், மறந்துட வேண்டாம். பெந்தகோஸ்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 190% ஊழியக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது பாவிகளுக்கு தான் இந்த உலகத்தில் செழிப்பாக இருக்க முடியும். நம்ம ஆண்டோடைய பிள்ளைய, பரிசுத்தவான்களா, தேவனுடைய பிள்ளைகளா, நம்ம யாரும் இங்கே செழிப்பாக இருக்க முடியாது. நம்மளாம் எங்கே போனால் பரலோகத்தில் போய் தான் செழிப்பாக இருக்க முடியும் என்ற ஒரு தவறான கருத்தை உடையவர்களாக இருக்கிறாங்க. இதை பிரசங்கிக்கிறாங்க. இங்கெல்லாம் நமக்கு வேணாங்க இல்லையா? இந்த ஊரில், நம்ம ஊரில் ஒன்று சொல்கிறான் பார்த்தீங்களா, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்கிறான். ஊரில் பூரா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மாதிரி நம்ம ஆளுங்க, இந்த மாதிரி சில ஆளுங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நமக்கு பொருளே வேணாம், நம்மெல்லாம் ரொம்ப அருள் உடையவர்கள், நம்மெல்லாம் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவங்க, நம்மளுக்கெல்லாம் பரலோகத்தில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு இதை கிரியேட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொருளாதார செழிப்பே, பொருளாதாரமே நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு போதனையை பொதுவாகவே பெந்தகோஸ்து வட்டாரங்களை பாருங்கள் சொல்லுவாங்க. பாருங்கள், காணிக்க போடுறது மட்டும் சொல்லுவாங்க, சத்தம் இல்லாமல் காணிக்க போடுங்கன்னுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சத்தம் இல்லாமல்னா நீங்கள் ₹1 காயின் ₹2 போட்டிங்கன்னா டம்முன்னு சத்தம் கேட்கும் காணிக்க பார்க்க வாளியில். ஆனால் சத்தம் இல்லாமல் போட்டிங்கன்னா, சத்தம் இல்லாமல் நோட்டு போடுங்கன்றாங்க. நான் கேட்குறேன், சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும். நீங்கள் செழிப்பு வேணாம், இது எனக்கு எதுவுமே வேணாம், எல்லாம் பரலோகத்தில் போய் தான், அப்புறம் பரலோகத்தில் தான் நீங்கள் காணிக்க வாங்கிக்கணும், சத்தம் இல்லாத காணிக்க. அப்படி தானே இது? நான் சொல்கிறேன், நல்ல கவனமாக நம்ம இருக்கணும். ஏன்னா பிசாசு நிறைய ஊழியக்காரர்களை வச்சு வஞ்சிக்குது, பிசாசு ஏமாத்துது. நமக்கு இந்த உலகத்தில் ஒன்று வேணாம், அரபகத்து கஞ்சியும் ஒரு குடிசை இருந்தால் போதும் அப்படின்னா சில பிரசங்கங்கள், தவறான பிரசங்கங்கள். நம்ம நாட்டில் அரசாங்கமே சொல்லுது, குடிசை மாற்று வாரியம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அநேகர் உங்களுக்கு தெரியும். குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக இன்றைக்கி எல்லா ஊர்களையும் குடிசையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பூரா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அரசாங்கமே. ஆனால் நம்ம ஆளுங்க சொல்கிறாங்க, அரபகத்து கஞ்சியும் ஒரு குடிசை இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம ஆளுங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்படாத மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில வெளிச்சம் கூட, அறிவு கூட உங்கள்கிட்ட இல்லைன்றேன் நான். நம்ம ஆண்டவர் அப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க, அவர் வாழும்படி சொல்லலை. என்ன சொல்கிறேன்,
இந்த உலகத்தில் நம்ம வந்து செழிப்பாக வாழ வேண்டும் என்பதான் தேவனுடைய சித்தம். பரலோகத்தில் மீண்டும் சொல்கிறேன், பரலோகத்தில் போய் யாருக்கும் பணம் தேவைப்படாது. பரலோகத்தில் போய் நீங்கள் வந்து கேஸ் வாங்க போகிறீங்க, அல்லது பெட்ரோல் போட போகிறீங்க, அரிசி வாங்க போகிறீங்க, பருப்பு வாங்க போகிறீங்க, துணி வாங்க போகிறீங்க, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட போகிறீங்க, எந்த இதுவுமே அங்கே கிடையாது. அப்படி இருக்கும்போது அங்கே எதுக்கு உங்களுக்கு செழிப்பு தேவை? எல்லாமே எங்கே தான் தேவை? இங்கே தான் தேவை. அப்போ செழிப்புன்னு சொல்கிறது வந்து நீங்கள் வந்து பணத்தை மட்டும் செழிப்புன்னு எடுத்துக்கிறாம, நம்முடைய ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், கையின் பிரயாசங்கள், பொருளாதாரங்களில், குடும்ப வாழ்வில், பிள்ளைகளுடைய வாழ்வில், பாதுகாப்பில், நீடி ஆயில், எல்லாவற்றிலையுமே தேவன் வந்து நாம் செலுத்திருக்கும்படி தேவன் விரும்புகிறார். அவர் சொல்கிறாரு, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன்னாருன்னா, அப்போ எல்லாமே தான் உள்ளே அடங்கியிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பணத்தை மட்டும் தனியாக பிரிச்சிட முடியாது. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வந்து பொருளாதார, அதாவது செழிப்பை தேவன் வந்து அவர் விரும்புகிறார். குறிப்பாக பாவிகள் மட்டும்தான் அந்த உலகத்தில் செழிப்பாக இருக்கிறதுன்றது கடவுளுடைய சித்தம் அல்ல. இன்னும் சொல்ல போனால், நான் கடந்த வாரம் சொன்ன மாதிரி, பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காய் சேர்த்து வைக்கப்படுகிறது. யூடியூப்பில் போனீங்கன்னா அதான் போட்டுருங்க, கேட்டீங்க, பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காய் சேர்த்து வைக்கப்படுகிறது. போன வாரம் பிரசங்கத்தை நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், அதான் கேட்டீங்க. ஏன்னா நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, அனைவரும் வந்து பணம் வேணாம் பணம் வேணாம் பணம் வேணாம்னு சொல்லிட்டு கடைசி ஊழியமே செய்ய முடியாமல் உட்காந்துருக்குறாங்க. ஊழியத்துக்காக அநேகர்கிட்ட போய் ஒரு பிச்சைக்காரணமாக நிற்கிறாங்க. ஐயா கொஞ்சம் நீங்கள் பார்த்து எதாவது செய்யுங்கய்யா, இங்கே என்ன பிரசங்கம் பைபிள் சர்ச்சில் நமக்கு எதுவும் வேணாம், ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் வசதியாக இருந்தாங்க போய் நின்றுட்டு, ஐயா ஏதாவது பார்த்து செய்யுங்கய்யா, கொஞ்சம் ஒரு 100 செங்கல் வாங்கி கொடுங்க, ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுங்க. பொய் இல்லை, நான் சொல்கிறேன், உண்மை சொல்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம ஒவ்வொருவருக்குள்ளே கையிலையும் தாராளமாக ஏராளமாக கையில் காசு இருக்கணும். அப்போ தான் நல்ல ஊழியத்தை செய்ய முடியும். யாரையும் எதிர்பார்க்காம நல்ல ஊழியத்தை செய்யலாம். அப்போ நான் சொல்கிறேன், நாம் செழிப்பாக இருப்பது தேவனுடைய சித்தமத்தில் இல்லாமல் இன்னொரு காரியத்தை நான் வாசிக்கிறேன்னா, இந்த உலகத்தில் இருக்க மனுஷனுக்கு தான் இந்த பொருளாதாரம் கிடையாது. நாம் இந்த உலகத்தில் செழிப்பாக இருக்க கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சில சொல்கிறாங்கன்னா, நம்ம பரலோகத்தில் போய் தான் செழிப்போம், நல்லா இருக்க முடியும். இந்த பூமியில் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அவ்வளவு பரலோகத்தில் போய் நல்லா இருக்கலாம். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார பாருங்க, என்னென்னா, இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கை கொய்னா மாதிரி ஒரு கசப்பாக ஏற்படணும். இந்த கொய்னா டேப்லெட் வந்து அவ்வளவு ரொம்ப கசப்பு. அவங்க சொல்கிறாங்களா, கொய்னா மாதிரி, நம்ம ஊரில் சொல்ல போனால் வேப்பங்காய் மாதிரி இந்த உலகத்தில் வந்து கசந்தாதான் பரலோகத்தில் போய் நீங்கள் வந்து நல்ல தித்திப்பாக மதுரமான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு ஒரு கதையை கட்டி விட்டாங்க. இதனால தான் பாருங்கள், இந்த மக்கள்லாம், பெந்தகோஸ்தே மக்கள்லாம் சிலர்லாம் ஞானஸ்தானம் எடுத்தோன்னா பாருங்கள் சொல்லுவாங்க, இப்போ தான் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஆரம்பிச்சிருக்கு? பாடுகள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு கடைசி நம்ம பரலோகம் வர வரைக்கும் இந்த பாடு தான். யார் சொன்னது? பைபிள் எங்கே இருக்குது? நல்லா பாருங்கள், இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார். அவருக்கு என்ன பாடு இருந்துச்சு? 33 வருஷத்தில் 3 வருஷம் அந்த ஊழியங்களில் கடைசி சிலுவையில் போகும்போது தான் பாடுபட்டாரே தவிர 3 வருஷ ஊழியங்கள் அவர் எங்கேயும் பாடுபட்டது இல்லவே இல்லை. வியாதியாக இருந்தார், காசு இல்லாமல் இருந்தார், இப்படி ஏதாவது சில பிரச்சனைகளோடு அவர் இல்லவே இல்லை, நல்லா தான் இருந்தார். இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையாக வாழணும் அப்படின்னு போதிச்சு மக்களை வந்து பாவம் அவங்க ஏற்கனவே கஷ்டத்தில் தான் வாழ்கிறாங்க. பணத்தில் ரொம்ப கஷ்டம் இல்லை, கடை வாங்கிட்டு இருக்காங்க, ரொம்ப கண்ணீரோட வாழ்கிறாங்க, நல்ல பிள்ளைகளுக்கு ஒரு சில நல்ல காரியங்கள்லாம் செய்ய முடியலை. இப்படி தான் இவங்களை இன்னமும் பிரசங்கம் பண்ணி ஆளை வந்து ஒன்றுலாம் வாங்கிடுறது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நல்ல தெளிவான விஷயத்தை புரிஞ்சுங்க. யோவான் 3:2 சொல்லாரு. யோவான் வந்து, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். அவர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு காலங்கள்னு ஒரு தெரியும், நம்ம எல்லாருக்குமே, படித்தவங்களுக்கும் தெரியும், படிக்காமலும் தெரியும். காலங்கள் டென்ஸ் சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் இல்லையா? ப்ரெசண்ட், ஃபாஸ்ட், ஃபியூச்சர். இந்த நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் என்ற இந்த 3 காலம் இருக்குது. இந்த வசனம் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? 3 யோவான் 2 அப்படின்னா ப்ரெசண்ட்டில் சொல்லியிருக்கு. என்ன சொல்கிறது? ப்ரெசண்ட்டில் என்ன சொல்லுதுன்னா, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். அப்போ விரும்புகிறேன்றது வந்து இனிமேல் விரும்புவேன்னு கிடையாது, இல்லை விரும்பினேன்னு கிடையாது. என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன் அப்படின்னாருனா, இன்னைக்கு நாம் வந்து சுகமாக இருப்பதான் கர்த்தருடைய சித்தம். அதாவது நம்ம செழிப்பாக இருப்பது ஆண்டோடைய சித்தமாக இருக்குது. அப்போ அங்கே சொல்கிறாரு, பிரியமானவனே உன் ஆத்மா வாழுறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். நாம் எல்லாவற்றிலும் செழிப்பாக இருக்கும்படி தேவன் என்ன செய்கிறாராம்? விரும்புகிறார் என்று நாம் பார்க்க முடியும்.
இந்த சுகம் அந்த பதம் வந்து 3 யோவானில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அந்த பதம் பிரியமானவனே உன் ஆத்மா வாழுறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்ற இந்த பதம், இந்த சுகம் என்ற பதம் வந்து செழிப்பு என்று ஆங்கில வேதமாக சொல்லுது. மறந்துடக்கூடாது. என்னப்பா சார் இங்கே மாற்றம் அப்படின்னு சொல்லிட வேண்டாம். இந்த பதத்தை வந்து நீங்கள் ஆங்கில வேதாமத்தில் போகும்போது செழிப்பு, ப்ராஸ்பர்னே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், நாம் செழிப்பாக இருப்பது கர்த்தருடைய சித்தம். எங்கே? ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், கையின் பிரயாசங்களில், குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், பாதுகாப்பில், எல்லாவற்றிலையும் நாம் செழித்திருப்பதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு இந்த உலகத்தில் நான் வந்து செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணுங்க, அவர் விரும்பின மாதிரி நம்மளும் விரும்பணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க, ஆசையை அழிச்சிடணுங்க, ஆசைப்படவே கூடாது, விரும்பவே கூடாது. எதையும் விரும்பினா நம்ம வந்து நம்மலாம் கடவுளுடைய பிள்ளைகளே இல்லை. பயங்கரமான பிரசங்கம் இதெல்லாம், அடிக்கிறது அப்படியே போட்டு விரும்பவே கூடாது. இன்னைக்கு ஆசைப்படவே கூடாது, விரும்பவே கூடாதுன்னு சொல்லி இவங்க வந்து பண்ணுற பிரசங்கம் பாருங்கள். எதையும் நம்ம ஆசைப்படக்கூடாதான், விரும்பக்கூடாதான். நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆசைப்படலான்னு இவர் சொல்கிறார். யார் சொல்லியிருக்கிறதுங்க? ஆண்டவரே சொல்லியிருக்காரு. நீங்கள் வசனம் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுதான் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஆட்கள்லாம் எதையும் ஆசைப்படக்கூடாது, எதையும் விரும்பக்கூடாது, எதுவும் எதுனால கொடுத்தா போதும் என்ற மனதோட போயிடலாம். நான் கேட்குறேன், சாப்பாட்டுக்கே வழியில் அமர்ந்துட்டு போதுமான மனதோட இருக்க முடியுமா? நிறையா கையில் காசு இருக்குன்னா போதுமான மனதோட இருக்கலாம். அன்னைக்கு வேலைக்கு சாப்பாட்டுக்கு காசு இல்லைன்ற ஒரு ஆள் போய் போதுமான மனதோட எங்கிட்டு இருக்க முடியும்? முடியுமா? அது சும்மா இதெல்லாம் ஒரு மாயமாலமான வேலைங்க, சும்மா ஏமாத்துறாங்க. அப்போ நல்லா நீங்கள் கவனிங்க, என்ன சொல்கிறாருன்னா, அப்போ ஆசையை அழிக்க வேண்டும் என்று அநேக கிறிஸ்தவ மக்கள் என்ன செய்கிறாங்களாம், அவர்கள் அந்த காரியங்களை ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. அதை எப்படி சொல்கிறாரு, எப்படி சொல்லலாம்னா, ஆசையை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று அநேக கிறிஸ்தவர்கள் ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு என்ன ஆசைனா, ஆசையை படக்கூடாது நீங்கள் அப்படின்ற மாதிரி. நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா, நாம் ஆசைப்படலான்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஒரு காரியத்தை நீங்கள் நல்ல கவனிச்சு, உங்களுக்கு விளங்குற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இடம் வாங்கன்னு நினைக்கிறீங்க. இது நல்ல ஆசையா கெட்ட ஆசையா? நல்ல ஆசை தான். ஏன் நல்ல ஆசை? அவர் சொல்கிறாரு, நீ நல்ல வீடுகளை கட்டி குடியிருப்பாய். அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னால் தான் நான் சொல்கிறேன் இப்போ, இல்லையா? ஒருவேளை கட்ட முடியலன்னு வச்சுங்க, கட்ட முடியல பாஸ்டர், அவர் சொல்கிறார், கட்டாத வீடுகளையும் வெட்டாத துறை உனக்கு தருவேன்ட்டார். கட்ட முடியலன்னா எவனா கட்டி வச்சிடும், வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. எதுக்குமே அவர் ரெடி தான். ஆனால் நீங்கள் நல்ல ஒரு வீட்டில் சொந்தமாக இருக்கிறதா அவர் விரும்புகிறாரு. ஆனால் நம்மளால என்ன சொல்கிறாங்க, இந்த ஊரில் நமக்கு எதுவுமே வேணாம், எல்லாம் பரலோகத்தில் போய் தான் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு போதனை கொடுக்குறாங்களே, இது வேதத்துக்கு சரியான ஒன்றா? கிடையாதுங்க. ஏன்னா இந்த மாதிரி பிரசங்களை பண்ணி இவங்க காலகாலமாக எல்லாரும் ஏழையாக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் ஏற்கனவே ஏழையாக இருக்கான் பாவம், அவனை திரும்ப ஏழையாக்கிற வேலை தான் இவங்க செய்கிறாங்க. எடுங்க பார்ப்போம். அதில் வந்து நாம் அதாவது நல்ல ஆசைகளை தேவன் நமக்குள்ளே கொடுக்கிறார். இன்னைக்கு கொடுக்குறாரு, ஏற்கனவே கொடுத்துருக்கிறாரு, இன்னமும் கொடுப்பார். நல்ல ஆசைகளை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எப்படி நல்ல ஆசை உடையவர்களாக இருக்கலாம்? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல ஒரு இடம் வாங்கன்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல பிள்ளைகள் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை நீ அமைத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் நல்ல ஆசையா கெட்ட ஆசையா? நல்ல ஆசை தான், மறந்துட வேண்டாம், நல்ல ஆசை தான். சரி, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் காசெல்லாம் சேர்த்து வைக்க நினைக்கிறீங்க. நான் போன வாரமே சொன்னேன், நல்லவன் தன் பிள்ளைகளுக்கும் என்ன செய்கிறான், ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான். ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் ஒரு வீடையாவது கட்டி கொடுத்துட்டு போனோம், இல்லையா? ஒரு வீடையாவது கட்டி, சரிப்பா உன்னை பெத்தாச்சு வளர்த்தாச்சு, உன்னை சும்மா விட்டு போல, ஒரு வீடாவது ஒரு சொந்த வீட்டில் உட்காந்துட்டு போ அப்படின்னா அதெல்லாம் அவர் செய்யணும். அதை கூட செய்யலாம். அவர் என்னப்பா நல்லவன், நீங்களாம் நாங்களாம் நல்லவர்களாம் நல்லவன் இல்லையா? நம்ம ஆண்டோட பிள்ளை ரசிக்கப்பட்டிருக்கோம், நம்மளாம் நல்லவங்க தான். ஆனால் உலகத்தான் எப்படியோ போய் தொலைறாங்கன்னு விடுங்க, அவனை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் வேற சொல்லுது, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கும் என்ன செய்யறானா, ஆசி வைத்து. அப்போ ஆசியை வந்து வைக்கணும்னா ஆசியை ஆண்டவர் கொடுத்தா தானே வச்சுட்டு போக முடியும். நம்ம மாட்டுக்க வேணாம்னு சொன்னா எங்கிட்ட வச்சுட்டு போகிறது? அப்போ முதல்ல வந்து அவர் வச்சுட்டு போனால் நம்ம வாங்கணுங்க. அதை வந்து அது ஒரு பெரிய ஆசைப்படணும்ல. சரி, பாஸ்டர் ரோட்டுக்கு ஆசைன்னு பேசுகிறாரு, நம்மளை எங்கிட்ட தவறாக கொண்டு போயிடக்கூடாது இல்லையா? அது நீங்கள் ரொம்ப நம்ம இருக்கணும். எடுங்க, நம்ம ஆசைப்படலான்னு ஒரு வசனம் இருக்கு. எடுங்க, பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு வாங்க. ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில்
உண்டாக்குறவராக இருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்ல கவனிங்க, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யையும் உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார். விருப்பம்னா என்னது? ஆசை தான், மறந்துடக்கூடாது. விருப்பம்னா என்னது? ஆசை. ஒரு விருப்பம் ஏற்படுது. என்ன விருப்பம் ஏற்படுது? ஒரு நல்ல ஒரு இடம் வாங்கலாம், நல்ல வீடு வாங்கலாம், இல்லை பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம், நல்ல ஒரு மாப்பிள்ளையோ அல்லது பொண்ணையோ பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கணும், அவங்களுக்கு பிள்ளைங்களாம் வரணும், அவங்க நல்லா இருக்கணும் இல்லையா, நல்ல ஒரு வேலையில் போய் சேரணும், நல்லா அவங்க சம்பாதிக்கணும். இதெல்லாம் நல்ல விருப்பம், கெட்ட விருப்பம் இல்லையா? நல்ல விருப்பம். ஏங்க, கடவுளே வந்து பொண்ணு எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கும்போது நீ ஏன் இந்த பாடுபடுத்துற? பாருங்க, அதை எடுத்து இதெல்லாம் பேய் பிசாஸ் போ தூக்கி போட்டுறது. என்ன சொல்றாங்களா? என்ன சிலர் சொல்றாங்களா? அன்னைக்கு யாக்கோப்பு பார்த்தீங்கன்னா கருவாலி மரத்தின் கீழே எல்லாத்தையும் வச்சு ஒளிச்சு வச்சார், பார்க்கலையா? அந்த அணிகலன்கள் மேலே வந்து ஒளிச்சு வைக்கணும் அவசியம் அவர் அப்படி சொல்லலை. அந்த அணிகலத்துக்குள்ள அந்த பவுனுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா அஞ்ஞான தெய்வத்தினுடைய படம் இருந்துச்சு. அதனால தான் அவன் போட்டு புதைச்சி வச்சானே தவிர நீங்கள் எல்லா நகையும் போச்சு வைக்க முடியும் கர்த்தர் சொல்லவே இல்லை. இப்படிலாம் சிலர் போட்டு டீச் பண்ணி எதையும் நீ ஆசைப்படாத, எல்லாத்தையும் வெறுத்துரு. ஏங்க, பரலோகத்தில் பூரா தங்கமாக இருக்குது, பூலோகத்தில் வந்து நீ இப்போ தங்கமே போடக்கூடாது, என்னங்க அர்த்தது? கொஞ்சமாக நியாயமாக இருக்குமா? இப்போ ஆண்டவரே நம்ம போய் கேள்வி கேட்கலாம், என்ன ஆண்டவர் இது நியாயமா? நீங்கள் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் தங்கமாக்கிட்டு எங்களை பூரா ஒன்றும் போடக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆண்டவர் இது? இப்போ நேரம் வந்து ஆண்டவரே நிற்கிறார். நான் கேட்குறேன், ஆண்டவரே பரலோகத்தில் வந்து நீங்கள் வந்து 22,50,000 மைல உரம் ஃபுல்லாக தங்கமாக போட்டிருக்கீங்க, ரைட்டு. ஆனால் எங்களுக்கு மட்டும் 1 கிராம் போடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா இது என்ன ஆண்டவரேன்னா அவர் சொல்லுவார், அப்பா நான் சொல்லலப்பா, இந்த பையில இந்த பெந்தகோசக்காரன் தான் அப்படி சொல்லிவிட்டு போயிட்டான், நான் என்ன பண்ணுறது? நானே பெல்ட்டில், அவரே பேத்தில் பாருங்கள், அவரே பெல்ட்டில் தங்கத்தில் போட்டிருக்காரு தெரியுமா? இவங்க என்ன பண்ணுறது? போட்டு இப்படின்னு போட்டு பாவம் வரக்கூடிய மக்களை பார்த்தீங்கன்னா, அது பாருங்கள், நம்ம மக்கள்லாம் பாவம் நல்ல மக்கள் தான். எங்கேயாவது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்கன்னா இவங்களை பூரா ஒரு மாதிரி அவன் பார்க்குறான், என்ன இந்த ஆள்கள்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க, இந்த ஆளுக்கு என்னமோ வித்தியாசமாக இருக்கிறாங்களே, சம்பளம் நிறைய வாங்குறாங்கன்னா ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க, காது கேட்கவே நமக்கு பேசுகிறான். சரி, இப்போ இந்த ஆசை வந்து படக்கூடாதுன்ற ஒரு நியாயமான ஆசைன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் இப்போ தங்கத்தை கூட விட்டுருவான், அப்படி கொஞ்சம் வச்சுருவான், அதை பிடிக்காத ஒரு மாதிரி விட்டுருவான். சரி, ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடக்கூடாது, ஒரு துணி போடக்கூடாது, ஒரு வீடு கட்டக்கூடாது, ஒரு இடம் வாங்கக்கூடாது, ஒரு 2 வீலர் வாங்கக்கூடாது, ஒரு கார், இதெல்லாம் யார் பிரசங்கம் பண்ணுறது? இவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இப்போ பூரா இந்த ஆளுங்க பூரா எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விசுவாசிக்கு தான் ரொம்ப பெரிய ஏழையாக இருக்காங்க. யார் தப்பு இதெல்லாம்? வசனத்தை சரியாக எடுத்து பேசுறது கிடையாது, யாரோ ஒருத்தர் சொன்னான்னு பேசுறதுங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க, நாம் வேதம் சொல்லுது, அவரே என்ன செய்கிறார்? விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ளே உண்டாக்குறாரு. அப்போ நீங்கள் நல்ல விஷயத்தை கவனிங்க. நல்ல ஒரு குடும்பமாக இருக்கிறது, பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கிறது, நல்லா படிக்க வைக்கிறது, அவங்க செழிப்பாக இருக்கிறது, இது எல்லாமே கர்த்தருக்கு பிரியமான காரியம்தான். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இல்லை சொல்கிறாரு, அவரே விருப்பத்தையும் செய்யையும் நமக்குள்ளே உண்டாக்குறார். இன்றைக்கி ஒரு இடம் வாங்க நினைக்கிறீங்களா? ஒரு வீடு கட்ட நினைக்கிறீங்களா? உங்கள் தொழிலை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்களா? இன்னும் வளரன்னு நினைக்கிறீங்களா? நல்லதான். பிசாசு தான் வளர விடாது, ஆனால் ஆண்டவர் வளர செய்கிற தேவன். அப்போ பாருங்கள், அதை வளர செய்ய வைக்கிறாரு. பாருங்கள், அதை பற்றி ஒரு பகுதிக்கு நம்ம போவோம். நாம் செழிக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிற போது நாமும் அவரோடு கூட என்ன செய்யணும்? ஒத்து போகணும். அவருடைய நாம் ஒத்து போகும்போது என்ன செய்கிறாராம்? நம்முடைய ஆசையை அவர் தேவன் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். என்ன பண்ணாரு? அவருடைய ஆசையும் நம்முடைய ஆசையும் ஒன்றா ஆயிடணும். நம்ம நல்லா இருக்கிற கர்த்தருடைய சித்தம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அவர் கூட ஒத்து போகணும். எனக்கு இது வேணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்டு அவருடைய ஆசையோடு கூட நாம் என்ன செய்யணும்? ஒத்து போக வேண்டும். அவருடைய ஆசை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு சொல்லவா? அவருடைய ஆசையை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு சொல்கிறோமா? எடுங்க, யோவான் 10ஆம் அதிகாரம் எடுங்க, 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன். யாருக்கு? ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நமக்கு சொல்கிறாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன். அப்போ என்ன செய்கிறாரு? ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்குறதா கர்த்தருடைய சித்தம். வச்சுக்க தொட்டுக்கன்று இருக்கிறது கிடையாது. பரிபூரண ஆசீர்வாதத்தை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வந்து விரும்புகிறார். அப்போ பரிபூர்ண ஆசீர்வாதம்னா என்ன? பணம் மட்டும் அப்படி இல்லை, பணம் அவசியம், பணத்தோடு கூட அதான் பாருங்க, நான் போன வாரம் ஒரு வசனம் சொன்னேன் இல்லையா? ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு நீதிமானுடைய கையில் என்ன பாருங்க, ஞானத்தினுடைய கையில் இருக்கான். என்ன இருக்கான்? ஞானத்தினுடைய வலது கையிலே என்னது? தீர்க்க ஆயுசும், அதனுடைய இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்குது. நல்லா தான் பைபிளை தெளிவாக படிக்கணும். செல்வம் எந்த கையில் இருக்கான்? ஞானத்துடைய ஞானம்னா வசனம்னு வச்சுக்கோங்க, வசனம் தான் ஞானம். இப்போ ஞானம், இந்த வசனத்தினுடைய வலது கையில் தீர்க்க ஆயுசு இருக்குது, இடது கையில் என்ன இருக்குது?
செல்வம் கனம் இருக்குது. அப்போ செல்வம் வேணான்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? எப்படி நீங்கள் பொருளாதாரம் வேணான்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஞானம் சொல்லுதுங்க, என் கையில் இருக்குன்னு சொல்லுதுங்க. தீர்க்காயுசு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பணம் முக்கியன்றார் அவர். அப்படின்னா இதெல்லாம் பாருங்கள், இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிறாம என்னத்தையும் அவனை பேசிட வேண்டியதான். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நல்ல கவனிங்க, அந்த பணம், அந்த தீர்க்காயுசு எப்படி பார்த்தீங்களா? அப்போ அவர் தீர்க்காயுசை நாம் என்ன விரும்புகிறோமோ அதை தேவன் நிறைவேற்றுவார். நான் சொல்கிறேங்க, நம்ம விரும்பணும். இன்றைக்கி நல்ல ஒரு பாருங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் அந்த அவருடைய விருப்பமும் உங்கள் விருப்பம் ஒன்றா போகும்போது கண்டிப்பாக அதை தேவன் என்ன செய்வாருங்க? நிறைவேற்றுவார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய விருப்பம் பரிபூர்ணமாக இருக்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம். சொல்லுது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன். அப்போ ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்குன்னா, ஏதோ வச்சுக்கத்தோடு கிடையாது, ரொம்ப பரிபூர்ணமாய் வாழ்வதான் கர்த்தருடைய அது விருப்பமாக இருக்கிறது. அந்த விருப்பம், அந்த ஆசையை உடையவர்களாய் நாமும் இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவராக இயேசு விரும்புகிறாரு. பிதா குமாரனாய் பரிசுத்த தேவனை தான் விரும்புகிறாரு. பாருங்களேன், அடுத்து எடுங்க. நம்முடைய கிரியினால் அல்ல. சிலர்லாம் என்ன சொல்கிறாங்க, எத்தனை மணிக்கு நீங்கள் எந்திரி ஜெபம் பண்ணீங்க, எத்தனை மணிக்கு எந்திரி ஜெபம் பண்ணுறோம், எத்தனை மணி எவ்வளோ நேரம் உபவாசம் போட்டோம், இதெல்லாம் விட நாம் அவரோடு கூட விரும்புகிறோமா இல்லையா, அவர் விரும்பாம நம்ம விரும்புகிறோமா இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். உபவாசம் ஜெபத்தை விட நம்முடைய விருப்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம விருப்பம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை தான் ஆண்டவரால் நம்ம அப்படி கொடுக்க முடியும். நான் வேதத்துக்கு நீங்கள் வர்றேன், நம்ம என்ன விரும்புகிறோன்றது ரொம்ப முக்கியங்க. பாருங்கள், எடுங்க, ஒரு வசனத்துக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் விரும்பி ஆசீர்வதிக்கப்படமா அந்த உலகத்தில் சாட்சியாக வாழவே முடியும். சிலர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை என்னை ஒருத்தர் கேட்டார், சாட்சி சொல்ல வைக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சாட்சி சொல்கிற மாதிரி நேரம் இல்லைங்க அப்படின்னு. ஏன்னா நாங்கள் 1 மணி நேரம் ஆராதனை நடத்துகிறோம், 1 மணி நேரம் பிரசங்கம் போயிடுது, 2 மணி நேரத்துக்கு பிறகு 3 மணி நேரம் சர்வீஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், சாட்சி சொல்கிறது இங்கே சாட்சி சொல்கிற பெரிய விஷயமே கிடையாது. சாட்சி சொல்லணும் எங்கே சொல்லணும்? நீங்கள் வெளியில் தான் சொல்லணும். நீங்கள் சாட்சி சொல்கிறத விட இன்னொரு விஷயத்துக்கு நான் வர்றேன், நீங்கள் சாட்சிகளாய் வாழ்வதைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? விரும்புகிறார். சாட்சியில் வாழ்கிறதை எடுங்க, வேதத்துக்கே போகலாம். நம்ம எடுங்க, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க, 8ஆம் வசனம் பாருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ என்ன சொல்கிறாரு? சாட்சி சொல்லேன்றதை விட நீங்கள் எப்படி இருக்கணும்? சாட்சி நீங்கள் இருக்கணும். நான் சொல்கிறேன், இப்போ சாட்சிகளாக இருக்கணும்னு வச்சுக்கங்களேன். நீங்கள் சர்ச்சுக்கு ஏற்கனவே வர்றதுக்கு முன்னால் ஒரு மாதிரி இருந்தீங்க, இப்போ வந்துருக்கீங்க. வரும்போது மக்கள் பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? உலக மக்களை நீங்கள் பார்த்துங்க, எடுத்துங்க. சாட்சிகளாய் நம்ம இருக்கிறோம். நம்ம இருக்கிற வீட்டு பக்கத்துலையும் வேலை செய்கிற இடங்களையும் மற்ற உலக மக்கள் மத்தியில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கையில் கொஞ்சம் காசு வச்சுட்டு ஒரு நல்ல வீடு கட்டி காரிகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா, ஏங்க நீங்கள் யாருங்க, எங்கே போகிறீங்க, இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க, ஒரு மாதிரி இருந்தீங்க, இப்போ எங்கே போய்ட்டுருக்கீங்க, இங்கே போகிற மாதிரி தெரியுது, என்ன உங்களுக்கு இவ்வளோ பெரிய மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லாமலே அவங்களே கேட்குறாங்க. அது சொல்கிற உங்களுக்கு புரியுதாங்க? இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லணும். ஆனால் சொல்கிறதுக்கு முன்னால் அவங்கள பார்த்தாவே அவங்களுக்கு புரியும், ஓ இந்த இயேசு எனக்கு வேணுங்க, நான் ஒரு நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி இவ்வளோ ஆசீர்வாதத்தோடு இருக்கிறேன், இதுக்கு யார் காரணம்? ஆண்டவராக இயேசு தான் காரணம். இந்த இயேசுவை பற்றி நீங்கள் சொல்லும் போது இப்போ நீங்கள் உங்களை பார்த்தாவே மக்கள் ரசிக்கப்பட்டு சபைக்கு வந்துடுவாங்க. இப்போ எதுல பெஸ்ட்டுன்றீங்க? சொல்கிறத விட சாட்சியாக வாழ்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது இல்லையா? அப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவர் சொல்கிறாரு, நாம் சாட்சிகளாய் என்ன செய்யணுமா? வாழ வேண்டும். எப்படின்னா, இந்த செழிப்போடு வாழும்போது தான் மக்களுக்கு சாட்சியாக அந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணி வாழ முடியும். எப்படி சாட்சியாக இப்படி சாட்சியாக வாழ்கிறதுனால என்ன இன்னொரு விஷயம்னா, எடுங்க மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு போகலாம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நல்லா என்ன சொல்கிறாரு? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நம்மளை பார்த்து சொல்கிறாருங்க, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், நம்முடைய பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், நல்ல சுகத்தோடு இருக்கோம், நல்ல பலத்தோடு இருக்கோம், நல்லா இருக்கிறோம், பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? நம்மளை பார்த்தாவே ஐயோ இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும்னு நினைப்பாங்க. நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பிள்ளைகள் இருக்குன்னு நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்போ எப்படின்னா, நீங்கள் வெளிச்சம் போட்டிருக்கு, ஒரு மலை மேலே பாருங்கள், நல்லா லைட்லாம் போட்டிருக்குன்னா 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்தால் கூட பாருங்கள் என்ன தெரியும்னா, அந்த பட்டணம் மட்டும் தனியாக தெரியும். ஏன்னா அது அந்த மலை மேலே இருக்கிற பட்டணம், அங்கே வெளிச்சம் இருக்குது.
பார்த்தாவே அந்த ஊரை தெரிஞ்சிடும். அந்த மாதிரி கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த செழிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய விருப்பத்தின்படி நீங்கள் வாழும்போது என்ன ஆகும்னா, இந்த மலையில் மேல் இருக்கிற பட்டணம் எப்படி இருக்குதோ, அது இந்த உலகத்துக்கு எப்படி அந்த வெளிச்சம் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குதோ, விளக்கு எப்படி வெளிச்சத்தை கொடுக்குதோ, அது மாதிரி நீங்கள் இந்த உலகத்துக்கு என்னவா இருக்கீங்க, வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது எல்லா மக்களும் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றை கவனிங்க, நம்மளை எவ்வளவு இந்த உலகம் கவனிக்குது பார்த்தீங்களா? ஏன் இப்படி எவன் கவனிக்குன்னா, நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்போது நம்மளை எல்லாருமே கவனிக்கிறார்கள். சரியா? அப்போ நான் சொல்கிறேன், அந்த செழிப்பான வாழ்க்கை அவருடைய சித்தத்தின்படி ஒரு திட்டத்தின்படி வாழும்போது பாருங்கள், அது நாம் இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் புறஜாதிகள் மற்ற மதத்தினர் வந்து பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, வேறு மதத்தில் இருக்கக்கூடிய ஆள்கள் இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம அவங்கள கட்டி அப்படி இழுத்துட்டு வந்து நீங்கள் சேர்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒன்றும் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் மதமாற்றம் செய்கிற மாதிரிடும். அப்படி இல்லை, மற்ற மதத்திலிருந்து இருக்கவங்கள வந்து இங்கே சேர்க்கறது கிடையாது. நான் சொல்கிறேன், நம்மளை பார்த்தாவே அந்த ஆளுகளுக்கு ஒன்று விளங்கணும், ஆண்டவராக இயேசுவை இவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, இவங்க போராட்டத்துக்கு போனால் நம்மளும் என்ன செய்யிருக்க நல்லா இருக்க முடியும் என்ற அந்த விசுவாசத்தோடு மக்கள் என்ன செய்யணுங்க, வாழ வர வேண்டும். அப்போ வந்து பாருங்கள், இன்னைக்கு நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அந்த தேவனுடைய விருப்பத்தின்படியே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எடுங்க, இன்னும் சில வசனங்களுக்கு போவோம். நாம் ஏன் ஆசைப்பட வேண்டும்? ஏன் ஆசைப்படணும்? எல்லாருக்கும் ஆசைப்படுறது, நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் நீங்கள் எல்லோரும் ஆசைப்படுறீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் வந்து ஆசைப்படாமல் ஒரு கிலோ கறி வாங்கிட்டு வரீங்க, நான் கேட்குறேன். ஞாயிற்றுக்கிழமாச்சு ஆசைப்படாமல் காலையில் எழுந்திரிச்சு ஆசையே பட வேணாம், கறி கடைக்கு போகும்போது நீங்கள் போவீங்களா? மட்டன் வாங்க, சிக்கன் வாங்கலாம், மீன் வாங்கலாம் போவீங்களா? ஆசைப்படுறீங்க. நீங்கள் ஆசைப்படலாம் கூட பிள்ளைகளும் ஆசைப்படுது, ஆசைப்பட்டுக்குங்க, வாங்கிட்டு வர்றாங்க, நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும், படுறீங்களா? அப்போ வந்து என்னது, ஆசைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் சொல்லும் போது சொல்கிற, வெளியில் சொல்கிற பாருங்க, அதெல்லாம் ஒன்று நாங்கள் ஆசைலாம் பட மாட்டாங்க. ஆசைப்படாமல் எப்படி சமையல் பண்ணுறீங்க? அப்போ ஆசை எவ்வளோ உள்ளே இருக்குது பார்த்தீங்களா? சரி, ஏன் நாம் ஆசைப்பட வேண்டும்? எடுங்க, ஒரு பகுதி போகலாம். தேவன் மனிதனுக்கு வந்து ஒரு சித்த சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறார். அப்படின்னு என்னென்னா, இப்போ ஒரு இப்போ முன்னாலெல்லாம் கீ கொடுத்து ஓடும், பொம்மையெல்லாம் வாங்கினீங்கன்னா அப்படி இப்படி திருநா ஓடும். இப்போ ஃபுல்லாக ரிமோட் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. பொம்மை குட்டிலாம் கார், இங்கே ஒரு சின்ன குட்டி கார் வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, இங்கேருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணால் அங்கே வரைக்கும் ஓடு காரு, அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து இங்கே வந்துடுது. இதுக்கு என்னென்ன ரிமோட் சிஸ்டத்தில் ஓடுது. இது நம்ம ஊர், நீ பெரம்பலூரில் போய் காய் வாங்கிட்டு வான்னு சொன்னால் அது போய் வாங்கிட்டு வருமா? ஏன்னா அது கீ கொடுத்தா தான் வேலை செய்யும், ரிமோட் ஆப்ரேட் பண்ணினா வேலை செய்யும். ஆனால் மனுஷனை வந்து ஒரு பொம்மைமாய் உருவாக்கலை. மனுஷனுக்குள்ள என்ன வச்சுக்கார் ஆண்டவர் தெரியுமா? அவனுக்கு நல்லது எது கெட்டது என்று சூஸ் பண்ண முடியும். ஒரு பொம்மையால் அது முடியாது. ஆனால் மனுஷனுக்கு தான் வந்து என்ன பண்ண முடியும், தேர்ந்தெடுக்க முடியும். நம்ம ரட்சிக்கப்படும் போது கூட பாருங்கள், ஆண்டவராக இயேசு நம்ம எப்படி ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு அப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு. இயேசு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், ரத்தத்தை சிந்தினார், மரித்தார், உயிரோடு இருந்தார், இன்னும் இயேசு ஜீவிக்கிறார் என்று நாம் மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டோம். ஏன்? முதல் மனுஷனாய் ஆதாம் மனதில் தான் பாவம் செஞ்சான். கர்த்தர் சொன்னதை விட்டுட்டு பிசாசு சொன்னதை செஞ்சான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, பிசாசு சொல்கிறத விட்டுட்டு என்ன பண்ணுங்க, ஆண்டவர் சொல்கிறத செய்யுங்க. அதுதான் ரட்சிப்பு. அப்போ பிசாசு சொன்னதை என்ன பண்ணா, ஆதாம் வந்து என்ன பண்ணா அப்படின்னா, ஆதாம் எவள்கிட்டையும் ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் எல்லாம் எடுங்க, 16வது வசனமும் 17ஆம் வசனமும் வாசிக்கிறேன், 15 கூட வாசிக்கலாம். தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாரு, ஆனாலும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு இது ஆண்டவர் சொன்ன விஷயம் இல்லையா? எடுங்க 3ஆம் அதிகாரம், அதிகாரம் 3ஆம் வசனம் வாங்க, 3:3. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஜீவனத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், நல்ல கவனிங்களேன், பிசாசு கேட்குது, இந்த மரத்தின் கனியை நீ சாப்பிடக்கூடாது ஆண்டவர் சொன்னாரா? சொன்னார்னா என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம் சொன்னார் சொல்லியிருக்கணுமா இல்லையா? நல்ல கவனிங்களேன், எப்பயுமே ஒரு பொய்யை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? பொய் சொல்கிறவன் எப்பயுமே முகத்தை பார்த்து பேச மாட்டான். முதல் காரியம், பொய் சொல்கிறாள். இன்னொரு என்ன விஷயம் செய்வானா, அவன் வந்து எப்பயுமே ஒன்னோட 2 சேர்த்து சொல்லுவான்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை உண்மையாக சொல்கிறதுக்கு முன்னே உண்மையானா அதை அப்படியே சொல்ல மாட்டான், கூட எக்ஸ்ட்ரா 2 சேர்த்த போடுறது. இது எங்கேருந்து ஆரம்பிச்சு தெரியுமா? ஏவாள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஏவாள்கிட்ட வந்து பிசாசு கேட்குது, அந்த மரத்தின் கனியை புசிக்க வேணாம் அவர் சொன்னார். ஆமாம் சொன்னார்,
புசிக்க வேணாம் தான் சொன்னாருன்னா முடிஞ்சிச்சு. பிசாசு என்ன சொல்லிட்டானா, புசிக்கவும் வேண்டாம், அதை தொடவும் வேண்டான்ட்டான். பிசாசு பார்த்துச்சு, ஆஹா மாட்டிக்கிட்டான மாட்டேன். ஏன்னா அந்த மரத்தின் கனி அது பார்வைக்கு இன்பம், புசிக்கிறதுக்கு. பாருங்க எப்படி, பாருங்க பிசாசு அவனை எப்படி அந்த அம்மாவை ஏமாத்திருச்சு பார்த்தீங்களா? நம்ம ஊரில் அந்த தீபாவளி சீட்டு போட்டு ஏமாத்துற கூத்து தான் அது. ஏவாள்கிட்ட பிசாசு ஏமாத்துது, இந்த மரத்தின் கனி நீ புசிக்க வேண்டாம் அப்படின்னா அது என்ன சொல்லியிருக்கோன்னா, புசிக்க வேண்டாம் தான் சொன்னாருன்னு சொல்ல வேண்டிய, அது புசிக்க வேண்டாம் தொட வேண்டாம் சொல்லிட்டா. பார்த்துச்சு பிசாசு, நீ சாப்பிட்ரு, நீ தேவதர் போல ஆயிடுவேன்னு சொல்லி ஏமாத்திச்சு பிசாசு. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல நான் என்ன பாயிண்ட் சொல்கிறேன் கவனிங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஏவாள் ஆசைப்படாமல் அங்கே எதுவும் நடந்துச்சானா நடக்கவே இல்லை. கர்த்தர் ஒரு காரியத்தை ஆசைப்படும்படி சொன்னார். என்னன்னா, இது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி, இதை நீ புசிக்க வேண்டாம், இதை நீ ஆசைப்பட வேண்டாம். நீ என்ன செய்ய, ஜீவத்தின் கனி ஆசைப்பட்டு பிடிச்சி சாப்பிடு. பிசாசு சொல்லுது, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ ஆசைப்பட்டு புரிஞ்சு சாப்பிடுன்னு சொல்லிச்சு. இவன் என்ன பண்ணான், ஆசைப்பட்டான். நல்ல கவனிங்களேன், விருப்பம் வந்துச்சு அவளுக்கு. அதனால தான் அருமையானவளே, இவளுடைய விருப்பம் இவளுடைய ஆசை தான் போய் அந்த மரத்தின் கனியை சாப்பிட வச்சதை தவிர ஆண்டவர் கூட இந்த இடத்துல தடுக்க முடியாது, தடை செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, மனுஷனுக்கு முழுவிதமான சுதந்திரமாக கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. சித்த சுயாதீனம்னு அவனை டிசிஷன் பண்ணிக்கலாம். அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் பாருங்கள், ஒரே நாளில் ஆண்டவர் எல்லா பேட்டையும் போய் சொல்லி நீங்களாம் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் மனுஷனுக்கு அவனுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை அவன் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதனால தான் அருமையானவர்களே, நாம் எந்த ஜெபமே கூட தான் பாருங்கள், நம்ம ஏன் ஜெபம் பண்ணுறோம் தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய அனுமதி இல்லாமல், நாம் விரும்பாமல், நாம் ஜெபிக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம விரும்பணும், நாம் ஜெபிக்கணும், நாம் கர்த்தர்படுகிற அந்த அதே மாதிரி அவர் என்ன ஆசைப்படுறாரோ, அவர் எதை விரும்புகிறாரோ அவருடைய விருப்பத்தோடு கூட நாமும் விரும்பி ஆசைப்படுவோமே, ஆனால் அந்த காரியத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணுறாரு, அருளி செய்கிறார். அப்போ ஆசைப்படணும். சரி, கடைசியாகும் அந்த பகுதிக்கு நம்ம போவோம். கடைசி ஒன்றே ஒன்று மாட்டுமா சொல்கிறேன். இப்போ நீங்கள் இன்னொரு விஷயத்தை கூட சொல்கிறேன். வீட்டில் இருக்கீங்க, எந்த ஃபேன் ஓடணும், எந்த லைட் வேணும்னா அந்த சுவிட்சை தான் ஆன் பண்ணுறீங்க இல்லையா? எனக்கு வேணுன்ற சுவிட்சை நம்ம ஆன் பண்ணுறதே கிடையாது. அதே போல் தான் அருமையானவர்களே, நமக்கு என்ன வேணும், என்ன ஆசீர்வாதம் வேணும், ஒரு இடம் வேணுமா, வீடு வேணுமா, இல்லை ஏதோ பொருள் வேணுமா, இல்லை நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணணுமா, நல்ல பைபிள் படிக்கணுமா, நீங்கள் அவரை மாதிரி விரும்புங்க. இதெல்லாம் அவருடைய விருப்பம் தான். வேத வாக்கியங்களை என்ன செய்யுங்க, ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்கிறாரு. எப்போ வேதத்தை நல்லா படிக்கின்றாரு, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஜெபத்தை கேளுங்கள் அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படுன்றாரு. ஜெபம் நான் கேட்குன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், விரும்பி அதை செய்கிறோம். இதெல்லாம் ஆவிக்குரிய காரியம். அதே போல் தான் பொருளாதாரங்களையும் அதே மாதிரி தான். நம்ம விரும்பும் போது, சுகம்னாலும் அப்படி தான், நம்ம விரும்பும் போது நீடி ஆயிலும் அப்படி தான். அப்போ நம்ம என்ன செய்யணுங்க, நம்ம நீடி ஆயிலோடு வாழணுமா, ஆசீர்வதிக்கப்படணுமா, சுகத்தோடு வாழணுமா, பலத்தோடு வாழணுமா, எல்லாத்தையும் நாம் ஆண்டவருடைய வசனத்தோடு கூட ஆண்டவருடைய விரும்புவோமே, ஆனால் அந்த விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார். சரியா? அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் நானே வாசிக்கிறேன் பாருங்க, 46 இருந்து. பின்பு அவர்கள் எரியோவுக்கு வந்திருந்தார்கள். அவரும் அவருடைய சீஷரும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படும் போது தீமையின் மகனாகிய பரிதிமை என்கிற ஒரு குருடன் வழியறையே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வந்தார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று என்ன செஞ்சான், கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் என்ன செஞ்சானா, கூப்பிட்டான். நல்லா பாருங்க, நல்ல ஒரு விருப்பமான மனுஷன். இயேசு எரிகோன்ற அந்த ஊருக்கு வழியாக வந்துட்டு இருக்காரு. வந்ததை பற்றி இவன் என்ன கேள்விப்பட்டிருப்பான், கண்டிப்பாக என்ன கேள்விப்பட்டிருப்பான், ஆண்டவராக இயேசு வரக்கூடிய மக்கள் எல்லாரும் சுகமாக்குறாரு, வியாதி உள்ள மக்களுக்கு சுகம் உண்டாகுது, மரித்து போனவர்கள் உயிரோட எழுப்புறாரு. இந்த செய்திகளை கண்டிப்பாக இவன் கேட்டிருக்கணும். கேட்டதுனால தான் இவன் என்ன யோசிக்கிறான்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி சத்தமாக கூப்பிட்றான். கூப்பிட்டா கூட வர்றவங்களாம் என்ன சொல்கிறான், நம்ம ஊரில் சொல்கிறான் பார்த்தீங்களா, சாமி கொடுக்க நினச்சா கூட பூசாரி விட மாட்டான்ற மாதிரி அப்படி ஒரு சில இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆண்டவர் கொடுக்கன்னு நினைக்கிறாரு. இவன் கூட வர்றவன் கூட என்ன சொல்லிட்டு இருக்கான், சும்மாரியா வாய முடியா நீ அப்படின்றான். அவன் பாவம் கண்ணு தெரியாமல் எப்படியாவது உட்காந்து கத்திட்டு இருக்கிறான். இவன் என்ன பண்ணானா, சத்தம் போட்டோடனே இவன் இன்னும் அதிகமாக கத்த ஆரம்பிச்சிட்டான். சொல்லு தாவீது குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி சத்தமாக கூப்பிட்றான். இன்னும் கூப்பிட்ட உடனே இந்த சத்தம் காதில் இயேசுக்கு நான் காதை நான் செகிடு, அவருக்கு நல்ல காதான், ஏற்கனவே கூப்பிட்ட போய் கேட்டிருக்கோம். இப்போ ஒரு தடை வருது. எப்பயுமே தேவனுடைய பிள்ளைலாம் உங்களுக்கு ஒன்று எல்லாருக்குமே சொல்கிறேன்,
நீங்கள் முன்னேற போகிறீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்கன்னா கண்டிப்பாக சில தடைகள் வரதான் செய்யுது. பிசாசை கொண்டு வர சில மனுஷர்கள் யார் மாதிரி எதிர்த்து என்ன பண்ணி தொலைஞ்சிட்டு இருப்பான். நீங்கள் உடனே அப்படியே டவுன் ஆகி நின்றக்கூடாது. என்ன பண்ணணும், அடுத்து இன்னும் சத்தமாக கற்றுங்க, இன்னும் அதிகமாக போங்க. அப்போ சத்தம் போடுறான். சத்தம் போட்டோன்னா இயேசு என்ன பண்ணுறாரு, காது கேட்குது, காதில் விழுந்துருச்சு, ஏற்கனவே விழுந்துருச்சு, திரும்ப விழுந்தோன்னு சொல்கிறான். இயேசு கூப்பிட்றாரு. இயேசு சொல்கிறாரு, அவனை அழைச்சிட்டு வான்னு கூப்பிட்றாரு. பாருங்கள் அந்த வசனம் என்ன சொல்லி பாருங்களேன். 49 வசனம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திறன்கொள், எழுந்துரு, உன்னை அழைக்கிறார். எந்த வாயி உட்கார அப்படின்னு அதட்டிச்சோ அதே வாயி உன்னை அழைக்கிறாருன்னு கூப்பிடுது. எப்படி பார்த்தீங்களா? அதுதான் மனுஷனுடைய சுபாவம். அவ்வளோதான். நீங்கள் ஆண்டவரை நல்லா பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எத்தனை தடவை வந்தாலும் நீங்கள் மேலே போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் மனுஷன் அப்படி சொல்கிறான் இப்படி சொல்கிறான்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா மேலே போக முடியாது. என்ன பண்ணணும்னா, என்ன வந்தாலும் சரி இன்னும் நான் சத்தமாக கத்துறான். ஏன்னா அவருடைய விருப்பம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்கள் என்ன விருப்பம்னு பாருங்கள். அங்கே பாருங்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எழுந்து இயேசு இடத்துல வந்தான். நல்ல கவனிங்களா, மேல் வஸ்திரன்றது அந்த யூத மக்கள் மத்தியிலே சில வியாதி உள்ளவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு சில துணிகள் மேலே போத்திருக்க அந்த அடைகள் இருக்குது. அது என்னென்னா, ஒருவேளை அவர் குஷ்டரோகியாக இருந்தாலும் அவருக்கு கருப்பு கலரில் துணி போட்டிருப்பார். ஒருவேளை வேறு சில வியாதியோடு இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி துணிகள் அவங்க போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த ஆளுக்கு கண்ணு பிரச்சனை, இவர் ஒரு ப்ளூ கலரில் போட்டிருப்பாருன்னு சொல்லி வேத சொல்கிறாங்க. அந்த துணியை பார்த்தாவே இவர் இந்த ஆள் ஒரு கண்ணு தெரியாதாலே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தான் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் என்ன பண்ணுறான், கூப்பிட்ட உடனே அந்த மேல் வஸ்திரத்தை அந்த மேலே போடுற அந்த இந்த துணி இருக்கு இல்லையா, அதை கலட்டி அப்படி தூக்கி எறிகிறான். போத்திருந்தது தூக்கி போட்டான். என்ன தூக்கி போடுறான்னு நினைக்கிறீங்க? அதை தூக்கி போட்டான். இனிமேல் நான் குருடனாக இருக்க என்ன செய்யலை, விரும்பவில்லை. குருடனாக இருக்க நான் என்ன செய்யலைங்க, விரும்பலை இல்லையா, விரும்பலை அப்படின்ட்டு அதை முதல்ல தூக்கி போடுறான். அடுத்து பாருங்க, இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார். இந்த கேள்வி இயேசு கேட்கலாமா, கேட்கக்கூடாதா? நீ என்ன சொல்றீங்க? கேட்கலாம். ஏன் கேட்கலாம்னா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்ற ஒரு கேள்வியை இயேசு ஏன் அப்படி கேட்டாரு அப்படின்னா, ஒரு வேளை இவருக்கு தான் தெரியுமே, கண்ணு தெரியலன்னு தான் தெரியுமே, கண்ணு தெரியலன்னு தெரியுமில, அப்புறம் ஏன் இவர் என்ன செய்யணும்னு கேட்குறாரு அப்படின்னா, அவர் என்ன விஷயம்னா, ஒருவேளை கண்ணு தெரியாதவனுக்கு வேற ஆசை கூட இருந்திருக்கலாம் இல்லையா? என்ன ஆசை, என்ன விருப்பம்? இந்த ஆண்டவர் எப்படியா ஒரு 10 கோடி கொடுக்கட்டும், பேசாமல் நம்ம வாடகை வீட்டில் பிச்சை எடுக்க ஒரு தொல்லையை விட்டுட்டு எங்கேயா ஒரு இடத்த வாங்கி ஏதோ கட்டிக்கிட்டு நம்ம வாடகை போய் வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னு ஏன் அந்த விருப்பத்தை நிரூபிச்சிருக்கக்கூடாது? அப்படி கேட்டிருக்கலாம். அதனால அவர் இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, உனக்கு அவர் கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நீ என்ன செய்ய வேண்டும் இருக்கிறாரு கேட்குறாரு, விரும்புகிறாரு கேட்குறாரு. கேட்டோம். அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான் பாருங்க, ஆன்சர் பாருங்க என்ன வருது. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். அவருடைய விருப்பத்தை ரொம்ப பயங்கரமாக தெரிவிக்கிறான். என்ன சொல்கிறான், எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு என்ன வேணும், பார்வை தான் வேணும். பார்வை வந்துச்சுன்னா போதும், நான் பிச்சைக்காரனாக இருக்க மாட்டேன், நானே பணத்தை சம்பாதிச்சிருவேன், நான் பிச்சை எடுக்கணும், எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. அவனுடைய விருப்பத்தை இயேசு எப்படி கொண்டு வரார் பாருங்க. அவனுடைய ஆசையை வெளியில் கொண்டு வரார் பார்த்தீங்களா? அவனுடைய ஆசை இது, அவனுடைய விருப்பம், நான் சுகமான்ற விருப்பம் கேட்குறாரு பாருங்க. அங்கே சொல்றாரு. உடனே பாருங்க இப்போ இயேசு பாருங்க, சரி வாப்பா, நீ தான் விரும்பிட்டீல, இப்போ நீ விரும்பிட்டீல, நான் வா உன் தலையில் கை வச்சு உனக்கு ஜெபம் பண்ணுறேன் வா அப்படின்னு கூப்பிட்டாரா இயேசு? அடுத்த வசனத்துக்கு பாருங்க, அப்படி செய்யலை. அவர் என்ன செஞ்சாரு பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியில இயேசுவுக்கு பின் சென்றான். என்ன விரும்பினானோ அதான் விசுவாசம். நல்லா கவனிச்சுங்க. என்ன விரும்பினானோ, என்ன பண்ணானா, நான் இயேசுகிட்ட போகிறேன், ஆண்டவராக இயேசு என்ன பண்ண போறாரு, சுகமாக்க போறாரு, அவர்கிட்ட நான் பார்வையிட போறேன்னு அவன் விரும்பி விசுவாசித்து ஆண்டவரை கேட்டான். அவர் சொன்னாரு, நீ என்ன விசுவாசிக்கிற, நீ என்ன விரும்புறிய, அதை நான் உனக்கு தர்றேன் போ அப்படின்னு. அதை பெற்றுக்கொள், அவ்வளோதான், முடிஞ்சு. என்ன ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? அவன் அப்படி சொன்ன உடனேயே அவன் பார்வை அடைஞ்சிட்டான். ஆண்டவராக இயேசு பாருங்க, நம்முடைய விருப்பத்தின் மேலே எவ்வளவு அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தை ஆண்டவருடைய அந்த வார்த்தையின்படியே, அவருடைய திட்டத்தின்படியே, அவருடைய விருப்பத்தின்படியே நாமும் விரும்ப வேண்டும். நாம் விரும்பவில்லையானால் எந்த ஆசீர்வாதத்தையும் இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அப்போ விருப்பன்றது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் விரும்பணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாம்னா நம்ம விரும்பி அவர்கிட்ட இன்னும் நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன்,
அவருடைய விரும்பி அதுக்காக கத்தர்கிட்ட கேளுங்க. அதுக்காக நல்ல கத்தரை என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய இன்னும் என்ன பண்ணுங்க, ஆண்டவருடைய வசனத்தை நல்லா அறிக்கையாக சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் நீ கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இது எனக்கு விருப்பம், இதெல்லாம் எனக்கு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அந்த விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறார். நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி அவர் விரும்புகிற மாதிரியே நம்ம விரும்புவோமேனால் அந்த விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தை மீண்டுமாக நம்முடைய பிள்ளைகள் மேல் நாங்கள் தெரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் எங்களுடைய விருப்பமாக மாறட்டும். ஆண்டவரே, நாங்கள் விரும்புகிறதை நீ தருவேன்னு சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, கேளுங்கள் அப்படி கொடுக்கப்படும் சொல்லிதே. இந்த வேளையில் நம்முடைய பிள்ளைகள் எதை விரும்பி கேட்கிறார்களோ அதை நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பரிதுமையை குருடல் அவன் விரும்பி பார்வையை கேட்டுக்கொண்ட போது அவனுக்கு அதை கொடுத்தீரே. ஆண்டவரே நல்லவரே, இந்த நாளில் கூட உடைய பிள்ளைகள் விரும்புகிற காரியங்களை ஆண்டவரே உடைய தெய்வீக சித்தம் திட்டத்தின்படி நீர் அருளி செய்கிறது இருப்படியால் உங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய். இயேசு ராஜாவுக்கே ஜெய். இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.